ஹாய் விவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹிண்டாய் தங்களுடைய அல்கசார் 2024 காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களை யாராவது புக் பண்ணுறதா இருந்தால் 25,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் பே பண்ணி இந்த காரை உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இந்த கார் எந்த காருக்குலாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய கார் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, மஹிந்திராவுடைய XUV 700, முரிஸ் கேகன் ஹெக்டர் பிளஸ், இந்த ரெண்டு காருக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரை தான் இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹிண்டாய் அல்கசார் கார் இருந்துகிட்டு இருக்கு. அல்கசாரை பொறுத்த வரைக்கும் 2021 முதல்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்களே தவிர பெரிய அளவிலான அப்டேட் எதுவுமே இந்த காருக்கு கொடுக்காம இருந்தாங்க. ஸோ அதனால இப்போ 2024 மிகப்பெரிய சேஞ்சஸோட இந்த காரை இந்தியன் கார் மார்க்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த காரில் என்ன வித்தியாசங்கள் கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா ஒர்த்தா அப்படிங்கிற ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஹிண்டாய் அல்கசார் இந்த கார் 2021 லான்ச் ஆகும்போது அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருந்தாலும், கார் கம்பெனி கார்களா இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டரா இருந்தாலும் சரி, நினைச்ச அளவுக்கு இந்த கார் பெரிய அளவான ஒரு செல்லிங் ரேஷியோ கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணல. இருந்தாலும் ஓரளவுக்கு மக்கள் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எடுத்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் தான் கொடுத்துட்டு இருக்கே தவிர பெரிய அளவான ட்ரபிள் எதுவுமே இந்த கார்ல கிடையாது. சர்வீஸ் காஸ்ட் பெரிய அளவில் இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கூடவே சர்வீஸ் சென்டர்ஸுமே இந்த காருக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. ரீசேல் வேல்யூங்கிறது இந்த காருக்கு மிக கம்மியா இருக்கிறதுனால மக்கள் இந்த கார் எடுக்கிறது ரொம்ப யோசிக்கிறாங்க. கூட இன்னொரு காரணம் இருக்கு, இந்த காரோட மைலேஜ்ங்கிறது மிகப்பெரிய அளவில் நெகட்டிவா இருக்கிறதும் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே கடந்து 2024 லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஹிண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் ஹிண்டாயோட கிரேட்டா, ஹிண்டாயோட எக்ஸ்டர், இந்த ரெண்டு காருமே மிக்ஸ் பண்ண ஒரு டிசைன் கான்செப்ட்ல இந்த காரை கொடுத்திருக்காங்க. பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் பேனட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைஸ்ட் பேனட் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. இது ஒரு SUV காருக்கு உண்டான தோற்றத்தை இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம டேட்டன் ரன்னிங் லேம்பை அட்டகாசமா டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. கனெக்டட் டைப்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே ஹெட்லாம்பை கொடுத்திருக்காங்க. டியூவல் பேரல் ஹெட்லாம்ப்ஸை கொடுத்திருக்காங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்கு. கிரில்லை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்லாட்ல பக்காவா டிசைன் பண்ணி ஹிண்டாயோட சிக்னேச்சர் கிரில்ல கொடுத்திருக்காங்க. இதுக்கு கீழே ஏர்டாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சில்வர் கலர்ல கிளாட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் எடுத்து பார்க்கறதுக்கு அட்டகாசமான ஒரு SUV காருக்கு உண்டான ஆப்டான உரித்தான ஒரு லுக்கை இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்கு. கூடவே இந்த கார் ஒரு ரகட் லுக்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஸ்போர்ட்ரி எலமெண்டோட இந்த கார் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அலாய் வீல்ஸை டோட்டலா ரீடிசைன் பண்ணி பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. நார்மலா ஹிண்டாயோட எந்த ஒரு கார் எடுத்து பார்த்தீங்கனாலும் இதனுடைய அலாய் வீல்ங்கிறது அட்டகாசமா டிசைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இந்த கார்லயுமே அழகா ரொம்பவே டீசென்ட்டா டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிக் கிரியேட்டிவிட்டியோட இந்த கார் டிசைன் பண்ணி கொடுத்திருக்கிறது கண்டிப்பா மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதை கடந்து வண்டியோட பின்பக்க ப்ரொஃபைலுமே உங்களுக்கு இதோட டெயில் லேம்பை கனெக்டட் டெயில் லேம்பை கொடுத்திருக்காங்க. அது பார்க்கிறதுக்கு அட்டகாசமா இருக்கு. இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்கு. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவான மாற்றங்கள் கண்டிப்பா இந்த கார்ல சுத்தமா எதுவுமே கிடையாது. அதே தீமை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன காஸ்மெட்டிக் அப்டேட் தான் கொடுத்திருக்காங்களே தவிர பெரிய அளவான மாற்றங்கள் கண்டிப்பா இந்த கார்ல எதுவுமே இல்லை. இது எல்லாமே கடந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா 4 வேரியன்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸிகியூட்டிவ், பிரஸ்டீஜ், பிளாட்டினம், சிக்னேச்சர்ங்கிற 4 வேரியன்ட்ல இந்த காரை கொடுத்திருக்காங்க. சோ உங்களை யாராவது இந்த கார் எடுக்கலாமா வேண்டாமான்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த கார் எடுக்கலாம். இந்த காருடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது 17 லட்சத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சோ இதனால பிரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரைஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு கார். கம்ஃபர்ட்ங்கிறது வேற லெவலில் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா ஹிண்டாய் கிரேட்டா காரு ஓரளவுக்கு டீசென்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய கார். கிரேட்டானுடைய நெக்ஸ்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய காருங்கிறதுனால இந்த காரை நல்ல கம்ஃபர்ட் கொடுத்திருக்காங்க. அது ஃப்ரண்ட் ரோவா இருக்கட்டும், இல்ல செகண்ட் ரோவா இருக்கட்டும், தேர்ட் ரோவா இருக்கட்டும், நீங்க எதிர பாத்தீங்கன்னாலும் ஹிண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான கம்ஃபர்ட்டை தாராளமா இந்த காருக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. 2024 லான்ச் பண்ணிக்கூடிய ஹிண்டாய் அல்கசார் காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் பார்க்கிறதுக்கு அட்டகாசம் லுக் கொடுத்திருக்காங்களே தவிர இதை கடந்து ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. இன்ஜின்லையும் எந்த மாற்றமும் கிடையாது. 2023 என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே தான் இந்த கார்லையும் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் காஸ்மெட்டிக் அப்டேட் பண்ணி இந்த காரை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு 20 லட்சம் ரூபாய் நீங்க செலவு பண்ணி ஹிண்டாய் அல்கசார் கார் எடுக்கிறதுக்கு ஹிண்டாய் கிரேட்டாவுடைய ஒரு நல்ல வேரியன்ட் எடுத்துட்டு போலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா ஹிண்டாய் அல்கசார் காருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 7 சீட்டருங்கிறத தவிர்த்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஹிண்டாய் கிரேட்டாவுக்கு நிகரான கார் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. பிரைஸ் அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டு காரை நீங்க மேட்ச் பண்ண முடியாது. இருந்தாலும் 20 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க ஹிண்டாய் அல்கசார் கார் எடுக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து டைரக்டாவே ஹிண்டாய் கிரேட்டாவுடைய நல்ல வேரியன்ட் எடுக்கிறது கண்டிப்பா ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். இல்ல எனக்கு 7 சீட்டர் கார் தான் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காருமே ஒரு ஆப்டான கார் தான். ஸோ இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அட்மின் விவேக். தேங்க்யூ.